Hello guys, welcome to Physics with Gen Z. So நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் உள்ள ஒரு 1 மார்க் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இது மார்ச் 2025 கேட்டிருக்காங்க. இது நம்ம ஓனா சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால இந்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். The combination of the following gates write the Boolean equation for output y in terms of input a b c. ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்மளுக்கு a b c அப்படின்னு சொல்லிட்டு 3 இன்புட் கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு இந்த கேட்ஸ் வழியாக பாஸ் ஆகும்போது எனக்கு வெளியே வரும்போது என்ன அவுட்புட் கிடைக்கும் அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்க, நம்மளுக்கு இதில் என்னென்ன கேட்லாம் ஃபஸ்ட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியணும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது என்ன கேட்? நாட் கேட். இது நார் கேட். இது நாண்ட் கேட். ஓகே, வெரி குட். ஸோ இப்போ நாட் கேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நாட் கேட் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா a பார்னு எழுதிக்கலாம். நீங்கள் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பபிள் இருக்குது தெரியுமா? ஸோ எந்தெந்த கேட்லாம் அந்த பபிள் வருதோ அதெல்லாம் மேலே ஒரு கோடு வரும், ஒரு பார் வரும், அவ்வளோதான். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு இன்புட் கொடுக்குற ஒரு நாட் கேட். ஸோ அதனால ஏ பார். ஸோ இது பாருங்க, இது பார்க்குறக்கு ஆர் மாதிரியே இருக்கா? ஸோ ஆர் கூட ஒரு பபிள் வந்திருக்கு. ஸோ அப்போ இது பேர் என்னது? நார் கேட். ஸோ இது என்ன எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா a + b ஹோல் பார். ஓகேவா? ஸோ என்ன பபிள் வந்ததுனால பார் போட்டுருக்கும். நெக்ஸ்ட் இது ஆண்ட் கேட்டில் ஒரு பபிள் வந்திருக்கு. அப்போ இது நாண்ட் கேட். ஸோ நாண்ட் கேட்னா a.b ஹோல் பார். சரி, மல்டிப்ளை பண்ணணும், வர ஆன்சர் மல்டிப்ளை பண்ணி பார் எடுத்தீங்கன்னா நாண்ட் கேட், அவ்வளோதான். ஸோ இப்போ பாருங்க, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு a அப்படிங்கிற இன்புட் வந்து ஸோ இந்த ஆர் கேட் நாட் கேட் வழியாக பாஸ் ஆகுது. ஸோ இந்த நாட் கேட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இன்வெர்ட் பண்ணும். ஸோ இந்த பாரோட மீனிங் இன்வெர்ட் மீனிங். ஸோ அப்போ ஏ வந்து எனக்கு என்னவா மாறிடும்? ஏ பாரா மாறிடும். ஓகேவா? ஸோ இந்த ஏ பாரும் இந்த பியும் எங்கே போகுது அப்படின்னா இந்த நாட் கேட்டில் போகுது. ஸோ அப்போ இங்கே ஆல்ரெடி எனக்கு ஏ பார் இருக்குது. ஸோ இங்கே ஒரு பி இருக்குது. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணி மேலே ஒரு பார் போடணும். ஸோ அதனால் ரெண்டையும் ஆட் பண்ணி மேலே ஒரு பார் போட்டுச்சு. ஸோ இது எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு? இந்த மாதிரி இருக்குமா? ஸோ ஏக்கு 2 பார் இருக்கும், ப்ளஸ் பிக்கு ஒரே ஒரு பார் தான் இருக்கும். ஸோ நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு இன்புட்டில் 2 பார் வந்துச்சு அப்படின்னா வந்து ஸோ அதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா நார்மலாக எழுதிக்கலாம். ஸோ நார்மல் ஏ அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ ஏ டபுள் பார் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா ஏ அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ இங்கே எப்படி எழுதிக்கலாம்? அப்போ ஏ ப்ளஸ் பி பார் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த ஏ ப்ளஸ் பி பார் எங்கே போகுது அப்படின்னா வந்து இந்த சி இருக்கா? ஸோ இது இந்த இடத்துல எனக்கு ஏ ப்ளஸ் பி பார் தான் வந்திருக்கு. ஸோ இது வந்து எனக்கு எங்கே போகுது அப்படின்னா நாண்ட் கேட்டில் போகுது. ஸோ இங்கே ஒரு சி இருக்குது. சரி, ஸோ அப்போ எனக்கு இங்கே என்ன கிடச்சிருக்கும்? ஏ ப்ளஸ் பி பார். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு இது என்ன பண்ணுது? இன்ட் பண்ணுதா? ஸோ அப்போ இது இன்ட்டு. ஸோ இங்கே ஒரு சி இருக்கிறனால அந்த சி நான் அப்படியே எழுதிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு லாஸ்ட் என்ன கிடச்சிருக்கு? ஏ ப்ளஸ் பி பார் டாட் சி. ஸோ இப்படி ஒரு ஆப்ஷன் இங்கே இருக்கவே இருக்காது. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க இதில் அப்படின்னா டிமார்கன்ஸில் செகண்ட் லா யூஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ டிமார்கன் செகண்ட் லா என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு 2 இன்புட்டை நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணி அதாவது பாரில் மல்டிப்ளை இருந்துச்சு அப்படின்னா ஸோ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நம்மளுக்கு பபிள் இருக்கனால இங்கே என்ன ஒரு ஹோல் பார்னு ஒன்று வரும். சரியா? ஸோ ஒரு ஹோல் பார் வரும். ஸோ அப்போ இதுவும் சேம் இதே மாதிரி இருக்கு பாருங்க. இதை ஃபுல்லாக நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம், இதை ஃபுல்லாக நம்ம பின்னு எடுத்துக்கலாம். சரியா? ஸோ அப்போ ரெண்டுக்கும் நடுவில் என்ன இருக்குது? ஒரு மல்டிப்ளை இருக்குது. ஸோ மேலே ஒரு பார் இருக்குது, அதே மாதிரி இங்கே மேலே ஒரு பார் இருக்குது. ஸோ இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா இந்த லாவை தனித்தனியாக பார் போட்டு ஆட் பண்ணி எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம இதை தான் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பாருங்க அப்படின்னா ஏ ப்ளஸ் பி பார். ஸோ அப்போ தனியாக ஒரு பார் போட்டுக்கலாம். ஸோ இந்த டாட் வந்து என்ன மாறும்? ப்ளஸ்ஸாக மாறிடுது. அதுக்கப்புறம் சியில் வந்து ஒரு பார் தனியாக போட்டு எழுதிக்கலாம். ஸோ இதை இன்னொரு மாதிரி எழுதிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்னேன் உங்களுக்கு. ஸோ 2 பார் வந்துச்சு அப்படின்னா அது எப்படி எழுதிக்கலாம்? தனியாக எழுதிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ இதில் பாருங்க, பியில் 2 பார் இருக்குது, ஏல ஒரே பார், சியில் ஒரு பார். ஸோ அப்போ எப்படி எழுதிக்கலாம்? எல்லாத்துலையும் ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ நம்ம ப்ராக்கெட் போடணும் அவசியம் இல்லை. அப்போ நீங்கள் எப்படி எழுதி போறீங்க? ஏ பார் ப்ளஸ் பி ப்ளஸ் சி பார். அவ்வளோதான். இதுதான் ஆன்சர். ஸோ நம்மளுக்கு எங்கே இருக்குது? டியில் இருக்குது. ஸோ டி தான் கரெக்டான ஆன்சர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.